டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க பேச்சுக்கள் ஹோர்முஸ் நீரிணையில் நடைபெற்றிருப்பது என்ன? இஸ்ரேல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு அறிக்கை சிறாரை குறிவைத்து இனப்படுகொலை என்று குற்றச்சாட்டு. அறிக்கையின் விவரம்: ஐரோப்பாவில் அடித்து கொளுத்தும் வெயில், பிரான்சில் கடலிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் நீந்த சென்ற 40 பேர் கடந்த சில தினங்களில் பரிதாப மரணம். 3 முக்கிய செய்திகள் இடம் பிடிக்கின்றன. முதலாவதாக, ஈரான் அமெரிக்க பேச்சுக்கள் இப்பொழுது சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு தளர்வான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் பயணங்கள் திங்கட்கிழமை அன்று சீரிலும் ஓரளவு சீராக நடைபெற்றிருக்கின்றன. 38 சரக்கு கப்பல்கள் கடந்திருக்கின்றன. அதுபோல 42 சாதாரணமான கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்திருக்கின்றன. இது நிலைமையை மேலும் சிறப்பாக்குவதற்கான படிமுறையான வளர்ச்சியில் ஒரு முக்கியமான முன்னேற்றமான செயல் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு இவர்கள் சென்றாலும் இப்படி தொடர்ந்து செல்ல முடியுமா என்றால் அங்கும் ஒரு கேள்வி இருக்கின்றது. 60 தினங்கள் யுத்த நிறுத்தம் இருக்கின்றது. இந்த 60 தினங்களில் இவர்கள் இலவசமாக கப்பலை கொண்டு செல்ல முடியும். 60 தினங்கள் சென்ற பின்னர் என்னதான் நடைபெறும்? அங்குதான் இருக்கின்றது சிக்கல். அதன் பின்னர் ஹோர்முஸ் நீரிணை கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டிய ஒரு நீரிணையாக மாறப்போகின்றது. கட்டணம் எவ்வளவு இன்னமும் தீர்மானமாகவில்லை. ஆனால் ஈரானும் ஓமான் நாடும் இரண்டும் இணைந்து இதற்கான அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருப்பதாக ஓமானில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கட்டணம் இன்னமும் தீர்மானிக்கவில்லை. எந்தெந்த விவகாரங்களுக்கு கட்டணம்? நீரிணையை சீர்திருத்துவதற்கு, கழிவை அகற்றுவதற்கு, பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு என்று பல புள்ளிகள் இருக்கின்றன. இந்த கட்டணம் விதிக்கப்படுமாக இருந்தால் என்னதான் நடைபெறும்? அந்த கட்டணத்தை கப்பல் நிறுவனங்கள் வழங்கினாலும் இங்கே விற்கப்படுகின்ற ஒவ்வொரு லீட்டர் பெட்ரோலிலும் அதனுடைய கட்டணம் சேர்க்கப்படும். அதை செலுத்த போவது நீங்கள் தான் என்பதுதான் இதில் உள்ள முக்கிய விடயமாகும். எனவே மக்களின் வாழ்க்கை செலவு முந்தைய காலத்தை விட அதிகமாகத்தான் இருக்கின்றது. பெட்ரோல் விலை நாங்கள் நினைத்ததை போல பழைய நிலைக்கு திரும்பும் என்பது இயலாத காரியமாக இருக்கின்றது. இது முதலாவது செய்தி. இரண்டாவதாக, அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையின் பின்னதாக 1/3 பங்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையால் செல்ல தொடங்கி இருப்பது ஒரு முன்னேற்றம் என்றாலும் காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கொண்டு வரப்பட்ட யுத்த நிறுத்தம் அதுபோல ஒரு முன்னேற்றத்தை தரவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனிசெஃப் பிரிவினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. 2025 அக்டோபர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 265 குழந்தைகள், சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மரணங்கள் சொல்லுகின்ற ஒரே செய்தி, அந்த தலைமுறையை அழிப்பதற்கான திட்டமிட்ட செயற்பாடு என்று யுனிசெஃப் அறிவிக்கின்றது. இதை இஸ்ரேல் மறுக்க முடியாது என்றும், மறுத்தால் அதற்கான ஆதாரங்களை தாங்கள் தர தயாராக இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை கூறுகின்றது. 2023-25 வரை இஸ்ரேலினுடைய யுத்த மீறல்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையை நெறிப்படுத்தி வருகின்றவர்கள் இவர்கள் என்பதனால் இந்த போர்க்களத்தோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய கண்களில் மண்ணை தூவி ஒரு கருத்தை சொல்ல முடியாத சூழல் இருப்பது இயல்பானதாகவே இருக்கின்றது. இந்த ஆய்வுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சீனிவாசன் முரளிதரனுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. அவர் இனப்படுகொலைக்கான ஒரு திட்டமிட்ட முயற்சி தான் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றார். காசாவில் மக்களை பகுதி பகுதியாகவோ அல்லது திட்டமிட்டோ அழிக்கின்ற ஒரு முயற்சியாக இது இருக்கின்றது. நாளைய காசாவினுடைய தலைமுறையை இல்லாதொழிக்கின்ற வேலையும் இதற்குள் கலந்திருப்பதாகவும், இந்த கொலைகளை வைத்து என்னதான் செய்திருக்கின்றார்கள் என்று கொலையின் பின்னதாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் இதைத்தான் நினைத்திருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். விதை என்னவென்று தெரியவில்லை. ஆனால் வளர்ந்திருக்கும் மரத்தை பார்க்கின்ற பொழுது இனப்படுகொலை
படுகொலை விதைதான் போடப்பட்டிருக்கின்றது என்பது இதற்கான எளிமை விளக்கமாகும். இதைத் தொடர்ந்து யூனிசெஃபினுடைய தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் தன்னுடைய கருத்தை வெளியீடு செய்திருக்கின்றார். இந்த படுகொலைகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு விடயம் தெரிகின்றது என்கின்றார். முதலாவது, இந்த பிள்ளைகள் யாருமே போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் பாடசாலைகளில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், குளிக்கின்ற பொழுது நீர்நிலைகளில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பசியால் மீன் பிடிக்கின்ற பொழுது மீன் பிடிக்கின்ற இடங்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், உதைபந்தாட்டத்தை விளையாடி கொண்டிருந்த பொழுது விளையாட்டு மைதானத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கொலைகளை செய்த பொழுது இவர்கள் மீது விழுந்திருக்கும் தாக்குதலில் முதலாவது துப்பாக்கி பிரயோகம், அதுபோல இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்களினுடைய தாக்குதல், மூன்றாவது விமானம் ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இவற்றை இந்த பிள்ளைகளை நோக்கி திசை திருப்பியதன் நோக்கம் என்ன? தலைமுறை ஒன்றை அழிக்க முயல்கின்றீர்கள் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கு இஸ்ரேலினுடைய பதில் இன்னமும் வரவில்லை. இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் வீசிக்கொண்டிருக்கின்ற வெப்பம் போல இதைவிட அதிகமாக இப்பொழுது ஐரோப்பாவில் வெப்பம், அனல் காற்று அடித்து கொளுத்தி கொண்டு இருக்கின்றது. பிரான்சில் மிக மோசமாக காணப்படுகின்றது. இரவு நேரத்தில் 29.2 பாகை ஃபாரன்ஹைட் செல்சியஸிற்கு வெப்பம் உயர்வடைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டு நீர்நிலைகளில் குதிக்க சென்றோர் பலர் கடல், குளம், ஏரி, ஆறு போன்றவற்றில் குதித்து கடந்த சில தினங்களுக்கு உள்ளாகவே 40 பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள் என் பிரான்சினுடைய பிரதமர் செபஸ்டியன் லெகோர்லு தெரிவிக்கின்றார். இந்த வெப்பம் காரணமாக பிரான்சினுடைய அரச நிர்வாகங்களில் 54 டிபார்ட்மெண்ட்கள் செயற்பட முடியாத அளவிற்கு வெப்பம் காணப்பட்டிருக்கின்றது. பிரான்சினுடைய 96 மாவட்டங்களில் 54 மாவட்டங்கள் சிவப்பு அலாரம் அடிக்கப்பட்டிருக்கின்றது வெப்பத்தினால் வரும் ஆபத்து. இதேவேளை நீரில் மூழ்கி மட்டும் மரணிக்கவில்லை. சிறு பிள்ளைகளை காரில் விட்டு கடைக்கு பெற்றோர் செல்லுகின்ற பொழுது காரில் ஏற்படுகின்ற வெப்பம் காரணமாக மரணித்த சம்பவமும் 2 வயது 4 வயது கொண்ட 2 பிள்ளைகள் காருக்குள் கிடந்து மூச்சிழந்த நிலையில் காணப்பட்டு உயிர் மீட்க முடியாமல் போயிருக்கின்றது. இதேவேளை முதியவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். பிரான்சினுடைய போர்டோ பகுதியில் 3 முதியவர்கள் வெப்பம் காரணமாக மரணமடைந்திருக்கின்றார்கள். இந்த வெப்பம் பிரான்சில் மட்டுமல்ல, பிரிட்டன், ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளில் உச்சம் பெற்றிருக்கின்றது. பருவநிலை மாற்றமானது வருடா வருடம் வெப்பத்தையும் உயர்த்தி செல்லுகின்றது, மழையையும் உயர்த்தி செல்லுகின்றது, குளிரையும் உயர்த்தி செல்லுகின்றது. இந்த 3 தகவல்களையும் இயற்கை வழங்கினாலும் கூட மனிதர்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கின்ற நடவடிக்கை மிக மிக குறைவாக இருப்பதனால் இதற்கான பெரு விலையை எங்கோ ஓரிடத்தில் மக்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இயற்கையை பொறுத்தவரையில் அதற்கு நாடுகள் கிடையாது. எனவே தவறை இழைக்கின்ற பொழுது எங்கோ மனிதர்களை அது தண்டிக்கவும் செய்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.